ஆட்சிக்கு வந்தா சென்னைய சிங்கப்பூர் ரேஞ்சுக்கு மாத்திடுவோம்னு வாய்சவடால் பேசினாரு ஸ்டாலின். ஆனா இன்னைக்கு சென்னையோட பாதைகள் பல்லாங்குழிகளாகவும் சாலைகள் மரண குழிகளாகவும் மாறி இருக்கிறது தான் உண்மை. நாங்க திட்டங்களுக்கு பேர் வைப்போம், விளம்பரங்கள்ல பிரச்சாரம் செய்வோம், ஆனா திட்டத்தை மட்டும் நிறைவேற்றவே மாட்டோம். இதுதான் எங்க ஒரே குறிக்கோள்னு திரும்ப திரும்ப நிரூபிச்சுக்கிட்டு இருந்த இந்த வீணா போன ஸ்டாலின் அரசு சென்னை மொபிலிட்டி திட்டம்ன்ற பேர்ல நீர்வழி தடங்கள்ல நடைப்பயிற்சி பாதைகள், சைக்கிள் ஓட்டும் பாதைகள் அப்படின்னு பட்டியலிடப்பட்டிருக்கு. ஸ்கூல் பசங்க கூட சாலைகள்ல பாதுகாப்பா நடக்க முடியாத சூழல்ல 972 கிலோமீட்டருக்கு நடைபாதைகள், 2395 கிலோமீட்டருக்கு விரிவாக்கம்னு பட்டியலிடப்பட்டிருக்கு. நகரத்தோட அடிப்படை சிக்கல்களா இருக்கக்கூடிய குடிநீர், கழிவுநீர் மேலாண்மை, போக்குவரத்து நெரிசல்னு எதுவுமே தீர்க்கப்படல. வெறும் விளம்பரத்துக்காக மட்டுமே அப்பப்போ வந்து நாங்க இருக்கோம்னு விளம்பரம் பண்ணுது இந்த அரசு. அடையாறு, கூவம், பக்கிங்காம் கால்வாய் வழியா நீல பச்சை வழித்தடங்கள்னு சொன்ன வாக்குறுதியும் மக்கள் கண்களுக்கு விளம்பரங்களா மட்டுமே தெரியுது. பாதுகாப்பு காரணங்களுக்காக பொது போக்குவரத்தை பெரும்பாலான பெண்கள் தவிர்த்திருக்கிறாங்க அப்படின்னு ஒரு பக்கம் இருக்குன்னா, பொதுமக்கள் இன்னும் சீர்குலைந்த சாலைகளை, ஆக்கிரமிப்புகளால பாதிக்கப்பட்ட நடைபாதைகளால உயிருக்கு ஆபத்தான போக்குவரத்தை பயன்படுத்தக்கூடிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறது இன்னொரு பக்கம். இன்னைக்கு தமிழகத்துல சைக்கிள் பயணம் 4% குறைவா இருக்கிற சூழல்ல இதை மீண்டும் உயிர்ப்பிக்க போறோம்னு சொல்றாரு ஸ்டாலின். ஐயா ஸ்டாலின் அவர்களே, முதல்ல நடக்கிறதுக்கான சாலைகளை ஏற்படுத்துங்க, அப்புறம் நீங்க கூட சைக்கிள் ஓட்டலாம். தேர்தல் வர்றப்பவெல்லாம் சிங்கப்பூர், சென்னைன்னு ஒளறிக்கிட்டு இருக்கிற ஸ்டாலின் அவர்களே, ஒரு முறை மட்டும் எங்க கூட இருசக்கர வாகனத்துல இந்த சாலைகள்ல பயணம் பண்ணி பாருங்க, அப்ப தெரியும் நாங்க படுற பாடு. இனிமே தேர்தலுக்காக பேசாம உண்மையான அக்கறையோட மக்கள் வரிப்பணத்துல மக்கள் நலத்திட்டங்களை செயல்படுத்துங்க. இல்லைன்னா 2026 தேர்தல்ல மக்கள் அவங்க செயலை சிறப்பா காமிப்பாங்க.